ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லியை சேர்ந்த 22 வயதான கோமல் என்ற இளம்பெண் கால் சென்டரில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவர் இரவு 7 மணிக்கு வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்ட நிலையில் கடந்த 12ஆம் தேதியன்று இரவு 9 மணிக்கு மேல் ஆகியும் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் போனில் அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு சென்று மகளை காணவில்லை என புகார் கொடுத்தனர். போலீசார் அப்பெண்ணை தேடி வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி நஜாப்கர் பகுதியில் உள்ள கால்வாயில் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நிலையில் இருந்த சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இளம்பெண் ஒருவர் காணாமல் போனதாக ஏற்கனவே காவல் நிலையத்தில் எழுந்த புகாரை வைத்து அப்பெண்ணின் பெற்றோரை போலீசார் அழைத்து சடலத்தை காண்பித்த போது இறந்தவர் கோமல்தான் என்பது உறுதியானது. போலீசார் குற்றவாளியை தேடி வந்த போது இறுதியாக பேசிய கால் ஹிஸ்டரியை வைத்து விசாரணை செய்ததில் கோமல் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த கால் டாக்ஸி டிரைவரான ஆசிப் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். போலீசார் தங்களது பாணியில் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. 4 ஆண்டுகளாக கோமலுக்கு ஆசிஃபுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கோமல் எங்காவது வெளியே செல்லும் போது கால் டாக்ஸி ஆசிஃபின் காரிலேயே சென்று வந்துள்ளார். இதேபோல சம்பவம் நடந்த அன்று கோமல் ஆசிஃபின் கால் டாக்ஸியில் ஏறி சென்றுள்ளார். அப்போது ஆசிஃபின் நண்பரான டாக்ஸி டிரைவர் ஜுபைரும் உடன் இருந்துள்ளார். கோமல் வேறொரு பையனுடன் பேசி வருவதை கண்காணித்த ஆசிஃப் காரில் சென்று கொண்டிருந்த போது கோமலிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதற்கு கோமல் மறுப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரத்தில் கோமலின் கழுத்தை நெரித்துள்ளார். இதில் கோமல் உயிரிழந்துள்ளார். பின்னர் ஆசிஃப் மற்றும் அவரது நண்பர் ஜுபைர் இருவரும் கோமலின் கை கால்களை கயிற்றால் கட்டி அதனுடன் கல்லையும் கட்டி கால்வாயில் வீசியது தெரிய வந்துள்ளது. பின்னர் ஆசிஃப் மற்றும் ஜுபைர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.